என்ன விக்கிறீங்க? கொய்யா பழமா? என்ன பேரும் கூட? பாபசன். இருங்க இத கொஞ்சம் திறங்க பாப்போம். அக்காக்கு ஒரு கொய்யா பழம் தாங்க. வீட்டுல உடைச்சதா? அம்மாங்க அம்மா இல்லையா? இருங்க வாரேன். இருங்களா நான் வாரேன். வெயிட் பண்ணுங்க. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அம்மாங்க ஐயா அம்மா சாரி கேட்கலாம தெரியாது. அம்மா அப்பா என்னது? அம்மா அப்பா இல்லையா பிள்ளைக்கு? எங்க அப்பா? அப்ப யாரோட இருக்கிற நீங்க? எங்க ஆச்சி? ஆச்சிய பாக்கலாமா? ஆச்சி வேலையை போயிட்டாங்க. சரி அழாதீங்க வா. சாப்பிட்ட? வீட்டை வரலாமா ஆச்சிய பாக்க? ஆச்சி எத்தனைக்கு வருவாங்க? இப்ப வர மாட்டாங்க. ஹாய் ஹாய். கீழே தானே பனி. உங்க பேரு ஆச்சி பேரு. நான் அப்புறம் வரும்போது நான் மலைக்கு போறேன். வரும்போது ஆச்சியை வந்து பாத்துட்டு போறேன். படிக்கிறீங்களா? எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? சமநலி சிங்கள ஸ்கூல்ல. சிங்களமா படிக்கிறீங்க? பிள்ளையோட பேர் என்னன்னு சொன்னீங்க? பாபசர். சிங்களம் தான் படிக்கிறீங்க. ஓகே. ஸ்கூல்ல எங்க? கேட்மோரா? மஸ்டன் மஸ்கேலியா. மஸ்கேலியா தான் ஸ்கூலுக்கு போறீங்க. ஓகே. வீடு வந்து கேட்மோர். ஓகே. இங்க 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 இருந்து காட்டுங்க பாப்பா. எங்க இன்னும் கொஞ்சம் மேல. எந்த ஸ்டேட்? முன்னுக்கு. அர்ஷாத் அர்ஷாத் இவர வீடு எங்க? வடிவா கேளுங்களேன். வீடு எங்க இருக்க மாட்டா? எங்கன்னு சொல்லுங்க. இதுலயா? முக்காலையா? முக்காலையா? சரியா சொல்லுங்க. மோக்கால. டி சைடு. ஓகே ஓகே. ஜங்ஷன்லயா? ஜங்ஷனுக்கு முன்னுக்கா? முன்னுக்கா. யார் நம்ம ரமேஷ் அண்ணா இருக்காரு அங்கயா? அப்ப அங்கல யாரையும் தெரியும் உங்களுக்கு? சரி நான் அக்கா வந்து இப்ப மலைக்கு போயிட்டு வரும்போது டி சைடு வந்துட்டு பாட்டிய பாத்துட்டு போறேன். ஓகேயா? ஸ்கூல் இல்ல இன்னைக்கு. போயாதானே சார்? நீங்க இருங்க. போயாதானே? புக்ஸ் தரையா? கடை புக்ஸ் எல்லாம் இருக்கு. வேணாமா? கோபி புத்தகம் வேணாமா? இருக்குடா. சரி இது சாக்லேட்ஸ் தான். எத்தனை ஆண்டு? 6ஆம் ஆண்டா? ஸ்காலர்ஷிப்பா இருந்தீங்களா? எத்தனை மார்க்ஸ்? பாஸா? டம்மா செல்லம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். கட்டிக்கார பிள்ளை குட்டிக்கார பிள்ளை. எவ்வளவு உங்களோட இது கொய்யாப்பழம்? 100 ரூபா. ஓகே. என்னன்னா பெரிய காசு சின்ன ஆள்கிட்ட குடுக்கல. அது பாட்டிய போய் சந்திச்சு பெரிய காசு கொடுப்போம். என்ன இப்ப அக்கா வந்து பெரிய காசு பாட்டிட்ட வந்து தாரேன். இப்ப உங்களுக்கு நான் 1000 கையில தந்துட்டு போறேன். சரியா? ஓகே. இத வச்சுக்கொள்ளுங்க. நான் இப்ப வருவேன். ஆனா பாட்டி இல்லாட்டி என்ன செய்யறது? இன்னொரு தடவை அக்கா வர்றதுக்கு 1 மாசமாவது எடுக்கும். ஆனா நான் உங்களை வீடியோ எடுத்திருக்கேன். நான் மேபி உங்களோட ஏரியாவுக்கு வந்து காட்டி ஆக்கள்கிட்ட கேட்டு உங்களோட வீட்டுக்கு வரேன். சரியா? கொஞ்சம் இருங்க. இங்க வாங்க. புக்ஸையும் எடுத்துட்டு போங்க. இல்ல தேவைப்படும். இப்ப உங்களுக்கு முடிஞ்சிட்டுன்னா பாட்டிக்கு காசு இருக்காது தானே வாங்குறதுக்கு. அங்க போகணும். டி சைட் நான் வருவேன். நான் அந்த முன்னால இருந்த அண்ணா மஸ்கேலியா தான். அவர் இங்கதான். சோ வந்து நான் தேடி வந்துருவேன். அக்கா சொன்னா சொல்லுதான். சரி இதையும் வச்சுக்கொள்ளுங்க. கவலைப்படக்கூடாது. ஓகே. எதுவும் தேவைண்டா பாட்டிட்டு சொல்லி என்கிட்ட சொல்லுங்க. நான் வந்து மீட் பண்றேன். எங்க அஞ்சிட்டு வந்து நீங்க? தோட்டத்திலயா? பாட்டிக்கு தெரியுமா நீங்க வந்தது? விக்கிறது தெரியுமா? பாட்டிக்கு ஹெல்ப் பண்றீங்களா நீங்க? இப்ப எங்க போறீங்க? சரி எடுங்க சாமான. என்ன எவ்வளவு இருக்கு? தாங்க தாங்க எல்லாத்தையும் தாங்க. இது எவ்வளவு? சும்மா எனக்கு நீங்க சும்மா தாரீங்களா? இங்கே ஒரு கொஞ்சம் பழம் இருக்கு. நான் சொன்னேன் தாங்க அதையும் தாங்க நான் வாங்குறேன். இதை எவ்வளவு கேட்கிறேன். இல்ல அது சும்மா நீங்க எடுங்கலாம். தேங்க்யூ. இருங்க நான் இன்னொரு இதுக்குன்னு சேர்த்து காசு தரேன். இல்ல இல்ல நான் தாரேன். பாட்டிட்ட கொண்டு போய் கொடுங்க. சரியா? பாட்டிய எப்படி பாக்குறேன்னா யோசிக்கிறேன். பாட்டி எத்தனைக்கு வருவாங்க வீட்டை? இப்ப வந்துருவாங்களா? ஷுவரா? கொஞ்சம் முன்னுக்கு வந்து நான் போயிட்டு பாத்துட்டு வருவேன். அப்ப பாட்டிட்ட சொல்லுங்க இப்படி ஒருத்தவங்க வந்தாங்கண்டு. இது வந்து இப்ப வாங்கின பழத்துக்கு. சரியா? பாட்டிட்டே கொடுங்க. நான் திருப்பி வாரேன் பாட்டிய பாக்க.
ஆனா கண்டிப்பா நிக்கணும், நீங்க வெளியில நின்றீங்கனாலும் ஓகே சரியா? இந்த கார் தெரியும் தானே, பாத்துக்கொள்ளுங்க. வருவேனா? வீட்டை போங்க நீங்க. பாய். நாங்கள் போயிட்டு பபசரையோட பாட்டியையும் மீட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோ 30 நிமிஷம் வீடியோ அண்ட் ஆடியோ ப்ராப்ளம் ஆகிட்டு என்னென்னே தெரியல. ஸோ அதனால தான் நான் இந்த வாய்ஸ் ஓவரை போடுறேன். ஸோ பபசரையோட பாட்டி என்ன சொன்னாங்கண்டா, பபசரையோட அம்மம்மாட தங்கச்சி தானாம் இவங்க. அம்மம்மா இறந்துட்டாங்களாம். ஸோ அதுக்கு பிறகு பபசரைக்கு ஒரு அக்கா இருக்காங்க. ஸோ அவங்க கால் பண்ணி எங்களை வந்து கூட்டிகிட்டு போங்க, எங்களை பாருங்கன்னு சொன்ன நாள்லேருந்து இப்போ 5 வருஷமாக இவங்க தான் பார்த்து கொள்கிறாங்க. அண்டு இதில் இருக்க இந்த சின்ன கடை வந்து இந்த அம்மாவோட தான். பெரிய அளவில் சாமான்கள் இருக்கையில் நான் உள்ளே போய் பார்த்தேன் நான். அண்டு பபசரை வந்து பழங்கள் விற்கிறதுக்கான முதல் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவரோட தேவையை வந்து, அதாவது இப்போ டியூஷன் ஃபீஸாக இருக்கலாம், இல்லாட்டி ஸ்கூலில் இருந்து தேவைப்பட்டா, அப்போ அந்த ஒரு ரீசனுக்காக இந்த அம்மாவை வந்து கஷ்டப்படுத்தாமல் அவரே போய் பழங்களோ இல்லாட்டி இவங்கள்ட்ட தோட்டத்தில் மரக்கறி வாழை தோட்டமெல்லாம் இருக்குது. ஸோ அதிலிருந்து ஏதாவது கொண்டு போய் விற்று அப்படித்தான் அவரோட தேவையை அவர் பூர்த்தி செஞ்சு கொண்டு வாராராம். அப்போ எனக்கு அதை கேட்க சரியான கவலையாக இருந்தது. அண்ட் ஒரு பக்கம் வந்து அந்த பிள்ளையுடைய முயற்சி, ஏன்னா கிரேட் 5 வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்ன கையோட வந்து என்னோட தம்பியும் வைஃபும் வந்திருந்தாங்க. பபசரை படித்து முடிய மட்டும் அவருடைய எஜுகேஷன் செலவு சகலத்தையும் வந்து தம்பியும் வைஃபும் வந்து பாரம் எடுத்திருக்கிறாங்க. ஸோ அது ஒரு பெரிய ஒரு விஷயம். அண்ட் இந்த வீடியோ வந்து அவங்களுடைய முழு சம்மதத்தோடு தான் இந்த வீடியோவும் பதிவிடுறேன். அண்ட் இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாகவும் இருக்கட்டும். நான் என்ன சொல்ல வரேன்டா, பிள்ளைகளை பெற்றுட்டு வந்து தாய் தப்பன் இந்த மாதிரி ஒரு நாளும் செய்யக்கூடாது, பாவங்கள் பிள்ளைகள். ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ நிறைய இந்த பபசரை மாதிரி நிறைய பிள்ளைகள் இருப்பாங்க, நிறைய பேர் நிறைய கிராமங்களில் இருப்பாங்க. ஸோ அதில் வந்து நான் பபசரையை பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னுடைய தம்பி வைஃப் மூலமாக வந்து இவங்களுக்கு ஒரு உதவி போய் சேர்றது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையில் பபசரையை மஸ்கேலியாவில் சந்தித்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் அவர் கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டார். இந்த வீடியோவை பபசரையோட அம்மாவோ அப்பாவோ பார்த்தீங்கண்டா, இல்லை உங்களுக்கு யாருக்கும் தெரியுமெண்டா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பிள்ளைகள் வந்து சரியான இயக்கத்தோடு இருக்கிறாங்க. ஸோ தயவுசெய்து ஒரு கச்சேரி போய் பாருங்கள். அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்குற ஒரே ஒரு விஷயம். அண்டு இந்த அம்மாவுக்கும் சொல்ல முடியாத கவலைகள் அண்டு நிறைய வருத்தங்களும் இருக்கவாக்கு. ஸோ அதனால தான் கண் கலங்கினவ. நாங்கள் லைஃப்பில் மீட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து ஒரு ரீசன் இருக்கும், கடவுளுடைய ஒரு பிளான் இருக்கும்ன்றதில் நான் முழுமையாக நம்புகிற ஒரு ஆள். இந்த ஃபேமிலியை நாங்கள் கண்டதுக்கும் எங்களால் முடிஞ்ச உதவியை செய்கிறதுக்கும் வந்து கடவுள் நம்மளுக்கு வழிவகுத்ததுக்கு கடவுளுக்கும் ஒரு நன்றி. அண்டு ஐ ஹோப் இவங்களுடைய பேரண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தாவது பிள்ளைகளை வந்து பார்க்கணுமன்றது தான் என்னோட விருப்பம். இந்த ஃபேமிலி மஸ்கேலியாவில் இருக்கிறபடியாக எனக்கும் அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ், என்னோட அண்ணன்மார், தம்பிமார், தங்கச்சிமார், அக்காமார் எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ இவங்களையும் வந்து பார்க்குறதுக்கும் இவங்களுக்கு தேவையானதுகளை செய்து கொடுக்குறதுக்கும் இன்னும் இலகுவாக இருக்கும் எனக்கு. ஸோ இத்துடன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக ஒரு அப்டேட்டோட வரேன்.